பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? அருமையான பெப்பர் சிக்கனுங்க செஞ்சு பாருங்க. சாப்பிட்டுட்டு இருக்கலாம். அருமையா இருந்துச்சுங்க. 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம். இது 2ம் அப்படியே அரைச்சி தூளா எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு பெருஞ்சீரகம், பட்டை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்துக்கூடயே கொஞ்சமாக உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக நல்லா வதங்கி வந்துடும். அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி, வெங்காயம் நல்லா மசிஞ்சு வரணுங்க. மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மசாலா போடணும். சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். டக்குன்னு செஞ்சிடலாம். பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செஞ்சு கொடுங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி தூள், அவ்வளோதாங்க. மசாலா நல்லா ஒரு பரட்டி விட்டுக்கோங்க. பரட்டி கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சு அந்த மசாலா நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து ஒரு 10-20 நிமிஷம் அப்படியே லோ ஃபயர்லேயே வச்சு நல்லா அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சு லாஸ்ட்டாக நம்ம அந்த மிளகையும் அந்த பெருஞ்சீரகம் நுணுக்கி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து ஒரு பெரட்டி விட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைக்காய் தூவி விட்டிங்கன்னா சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடிங்க. செம்ம டேஸ்ட்டில் இருந்துச்சு. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர்.